இலக்கிய நேயர்களுக்கு வணக்கம். நம்ம இலக்கிய சீரியல்ல இன்னைக்கு என்ன சுவாரஸ்யமா பார்க்க போறோம்னா, நம்ம கௌதமோட வலையில வசமா சிக்கின இந்த இலக்கியோட நிலைமை தலைகீழா மாறப்போகுதுன்னு நினைக்கிறவங்க, மறக்காம இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க. ஏன்னா, நம்ம இலக்கியாவோட பர்ஸ் வந்துட்டு இந்த ஒரு திருடன் வந்துட்டு திருடிட்டு போற முயற்சி பண்ணாங்க. அத வந்துட்டு காப்பாத்துற நிலைமையில நம்ம கௌதம் வந்துட்டு இந்த ஒரு பர்ஸ எடுத்துட்டாங்க. ஆனா, அந்த ஒரு பர்ஸுக்குள்ள இருக்கிற அந்த ஒரு ஃபோட்டோவ பார்த்ததும், இப்ப நம்ம இலக்கியோட தலையெழுத்தே மாறுன்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலைங்க. ஏன்னா, அந்த ஒரு பர்ஸுக்குள்ள நம்ம ரேவதி அம்மாவும் இந்த எஸ்எஸ்கே ஒன்றா இருக்கிற ஃபோட்டோ இருந்திருக்கு. இதை பார்த்ததும் இவங்க தான் வந்துட்டு எஸ்எஸ்கே தான் ரேவதி அம்மாவோட புருஷனா, இந்த உண்மை தெரியாமல் நம்ம இவ்வளோ நாளாக ஏமாந்துட்டோம். கண்டிப்பாக இதுக்கு எல்லாத்துக்கும் வந்துட்டு இந்த இலக்கியா தான் காரணம். ஏன்னா இவ்வளோ பெரிய உண்மை வந்துட்டு என்கிட்ட மறைச்சிருக்கா, நீ கண்டிப்பாக மனுஷியே கிடையாதுன்னு ஒரு பக்கம் நம்ம கௌதம் ஆக்ரோஷத்தில் நம்ம இலக்கியாவோட கழுத்தை பிடிச்சி நெரிக்கிறாங்க. ஆனால் என்னை மன்னிச்சிரு கௌதம் அப்படின்ற மாதிரி நம்ம இலக்கியாவும் சொல்கிறாங்க. ஆனால் என்ன பண்ணாலும் நம்ம கௌதமுக்கு வந்துட்டு இந்த ஒரு ஆக்ரோஷமான இந்த ஒரு கோவம் வந்துட்டு அடைய போகிறது கிடையாதுங்க. ஏன்னா இந்த எஸ்எஸ்கே வந்துட்டு இவ்வளோ சுயரமாக நடந்துக்கிறது கொஞ்சம் கூட வந்துட்டு நம்ம இலக்காவுக்கும் கௌதமுக்கும் பிடிக்கல. ஆனால் இருந்தாலும் இப்படி ஒரு உண்மையை வந்துட்டு திட்டம் போட்டு நம்ம இலக்கியாவும் இந்த ஜானகி அம்மாவும் நம்ம கௌதம் கிட்ட மறைச்சதுனால இப்போ எல்லா உண்மையுமே தெரிய வந்துட்டு அடுத்தபடியாக நம்ம கௌதம் வந்துட்டு இன்றைக்கே இந்த எஸ்எஸ்கேக்கு நான் ஒரு முடிவு கட்ட போகிறேன், இந்த தாக்ஷாயணி வந்துட்டு இந்த எஸ்எஸ்கே ரொம்பவே நல்லவன் நினச்சிட்டு இருக்கா, அது எல்லாமே வந்துட்டு நான் பொய்யாக்க போகிறேன். ஏன்னா உப்பு தின்னவன் தண்ணி குடிச்சு தான் ஆகணும். இந்த ஒரு பிரம்பத்தில் தப்பு செஞ்சவன் அது யாராக இருந்தாலும் எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் அதுக்கான தண்டனை அனுபவிச்சே திரணும். இந்த எஸ்எஸ்கேவும் இந்த தாக்ஷாயணி தான் சேர்ந்து இந்த கார்த்திகோட மனசை மாற்றி நம்மளை நடுத்தெருவுக்கு வர வச்சுட்டாங்க. இதுக்கு மேலேயும் வந்துட்டு நான் பொறுமையாக இருக்க மாட்டேன். இப்போ நான் பட்ட அவமானங்களும் பட்ட கஷ்டங்களும் எல்லாமே வந்துட்டு இந்த எஸ்எஸ்கே அனுபவிக்கணும். அதுக்கான விஷயத்தை தான் நான் பார்க்க போகிறேன். ஆனால் இலக்கியா, உன்னை வந்துட்டு நான் மலை மாதிரி நம்பினேன், நீயே வந்துட்டு எனக்கு துரோகம் பண்ணிட்டேன். ஏன்னா அந்த ஒரு பர்த்டே ஃபங்க்ஷனில் இந்த எஸ்எஸ்கே இருந்துக்கிட்டு இந்த ஒரு உண்மை தெரிஞ்சு தான் என்கிட்ட மன்னிப்பு கேட்டானா, ஒரு வேளை வந்துட்டு இந்த ஒரு விஷயத்த நீ சொல்லி தான் பிளாக்மெயில் பண்ணியா அப்படின்ற மாதிரி நம்ம கௌதம் வந்துட்டு குறுக்கு கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் நம்ம கௌதம் கிட்டேருந்து இப்போ நம்ம இலக்கிய தப்பிக்கிறது ரொம்பவே கஷ்டம்தாங்க. ஏன்னா எந்த ஒரு உண்மை வந்துட்டு தெரியக்கூடாதுன்னு மூடி மூடி வச்சுட்டு இருந்தாங்களோ அந்த ஒரு உண்மை தெரிய வந்தது மட்டும் இல்லாமல் இப்போ எல்லார் மத்தியில் வந்துட்டு நடுத்தெருவில் இந்த எஸ்எஸ்கேயோட வாழ்க்கையை ஒரு முற்றுப்புள்ளியாக மாற்ற போகுதுங்க. ஏன்னா இந்த கார்த்திக் வந்துட்டு இப்போ வரைக்குமே அந்த ஒரு வீட்டில் அஞ்சலியும் இந்த பைரவியும் வந்துட்டு மகாராணி ராணி அப்படின்னு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குங்க. ஆனால் இதுக்கு எல்லாத்துக்கும் வந்துட்டு ஒரு விடிவு காலம் பிறக்க போகுதுங்க. ஏன்னா இந்த அஞ்சலி வந்துட்டு திட்டம் போட்டு இந்த எஸ்எஸ்கேவை இந்த தாக்ஷாயணிக்கிட்ட உதவி கேட்டாங்க. அது எல்லாமே வந்துட்டு இப்போ வீணாக போக போகுது. இதை வந்துட்டு எப்படியாச்சும் நம்ம பேருக்கு மாற்றிக்கணும் அப்படின்ற ஒரு நோக்கத்தில் இந்த சிந்தாமணி வீட்டுக்கு கூப்பிட்டு வந்தாங்க. ஆனால் இந்த சிந்தாமணி வீட்டுக்குள்ளே இருக்கிறது நம்ம பைரவிக்கு துளி அளவு கூட வந்துட்டு விருப்பமே கிடையாது. அவளை எப்படியாச்சும் வீட்டை விட்டு வெளியேற்றணும் தாங்க நினச்சிட்டு இருக்காங்க. ஆனால் அதுக்கு முன்னாடி இப்படி ஒரு குழப்பம் வரும்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. இப்போ நம்ம சிந்தாமணியும் சரி இல்லை இந்த அஞ்சினியும் சரி இவங்க 2 பேருமே என்ன தான் வந்துட்டு பண்ணாலும் கண்டிப்பாக வந்துட்டு இந்த எஸ்எஸ்கே கிட்டேருந்து ஏமாறுறதை மட்டும் யாராலையும் தடுக்க முடியாதுங்க. ஏன்னா இந்த எஸ்எஸ்கே வந்துட்டு திட்டம் போட்டு வச்சுட்டு இருக்கான். இவங்க கிட்ட இருக்கிற மொத்த பணத்தையும் நகையும் நம்ம பேருக்கு மாற்றணும்னு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.